இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 10 நாள் தொடர் ஜெபத்துக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 10 நாள் தொடர் ஜெபம் பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, இது நம்மள மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கான தலைப்பு தேவனுடைய சிறந்த பரிசு. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புலே பார்த்தோம்னா இந்த 10 நாள் ஜெப கூட்டத்துக்கு நீங்க ஆசீர்வதிங்க. முதல் நாள் நான் பண்ணதுக்கு நீங்க ஆசீர்வதிங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் யூடியூப்ல பாக்குறாங்களோ ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கான வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்கள் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் யாராவது கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னது? நீங்க அது ரொம்ப ஆசைப்பட்டதா இருந்துச்சா? அது ஏதாவது ஒரு செல்ல பிராணியா இருக்கலாம், இல்ல எந்த பொருளா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஸ்பெஷலான கிஃப்ட் எது தெரியுமா? அதுதான் நேரம். இந்த நேரத்தை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, அதை தொட முடியாது. நம்ம பிறந்ததுல இருந்து இந்த நேரம் ஆரம்பிக்குது. நொடிகள், நிமிஷங்கள், மணி நேரங்கள், நாட்கள், வருஷங்கள்னு நம்ம நேரம் கடந்து போகுது. இந்த அற்புதமான கிஃப்டை நம்ம அற்புதமா பயன்படுத்தலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய நேரத்தை நம்ம மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கபடி ஆண்டவருடைய அன்பை காமிக்கிறது மூலமாய். ஒவ்வொரு நாளும் இயேசு இந்த உலகத்துல இருந்தப்போ பிதா கூட நேரத்தை செலவழிச்சாரு. இப்படி நேரத்தை ஜெபத்துல கழிச்சதால அவருடைய சீஷர்கள் ஆச்சரியமான காரியங்கள் செஞ்சாங்க. மத்தவங்களுக்கு கதைகள் மூலமாகவும், அன்பான உதவிகள் செய்யறது மூலமாகவும், மத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கறது மூலமாகவும், மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆசைப்பட்டாரு. அவர் போன இடமெல்லாம் நிறைய நண்பர்களை சந்திச்சாரு. அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டாரு. அவங்க கூட செலவழிச்ச நேரத்துல அவங்க வாழ்க்கையே வித்தியாசமாக மாறிச்சு. அவர்களுடைய சீஷர்களோட சேர்ந்து கடற்கரையில சமைச்சு கூட சாப்பிட்டாங்க. இது எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்துல இருந்த 3.5 வருஷம் அவருடைய ஊழிய நாள்ல செஞ்சாரு. நான் எனக்கு கிடைக்கிற நேரத்துல கீபோர்டு வச்சு பழகுவேன். எங்களுடைய சர்ச்சில் பாட்டு கூட்டம் நடக்கும் போது அங்க நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தர் பாடுற பாட்டோட சேர்ந்து இந்த கீபோர்டு இசையும் கேட்கும் போது அது கண்டிப்பா யாருக்காவது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நேரத்தை வீணா செலவழிக்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம சரியா நேரத்தை செலவழிக்கும் போது அது கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீங்களும் இனிமேல் ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்பெஷலான கிஃப்டை வீணாக்காம பத்திரமா பயன்படுத்துவீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, உங்க கூட ஜெபம் செய்ய தந்ததுக்காக நேரத்திற்காக நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்பெஷலான கிஃப்டை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க உதவி செய்ததுக்காக நன்றி. இதனால் வரைக்கும் நீங்க கொடுத்த இந்த ஸ்பெஷலான கிஃப்ட், இந்த நேரத்தை நாங்க வீணாக்கி இருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிற நேரத்தை உங்களுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கிறபடி பயன்படுத்த உதவி செய்யுங்க. இதை பாக்குற கேட்கிற எல்லாரும் நேரத்தோடைய அருமைய புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. மறுபடியும் உங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த கிஃப்டுக்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து நாங்க எல்லா நாளும் இந்த ஜெப நேரத்தை கலந்துக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.